உண்மையான வெற்றி எது தெரியுமா? முருகர் இதுதான் உண்மையான வெற்றின்னு சொன்ன தருணம் எது தெரியுமா? ஒரு நாள் போரில் அசுரனை அழிக்கிறார் முருகர். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வெற்றி வெற்றி அப்படின்ற குரல் அப்படியே ஓங்கி ஒலிக்குது. ஆனால் முருகர் சிரிக்கலை, சந்தோஷப்படலை. அவர் சொல்கிறார், வெளியில் எதிரியை வெல்றது பெரிய விஷயம் கிடையாது, உள்ளே இருக்கிற கோபம் அகந்தியை வெல்றது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாருமே அமைதியாக அப்படியே நிற்கிறாங்க. ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பெரிய போர் வெளியில் இல்லை, நம்ம உள்ளே தான் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அகந்தையை கோபத்தை யார் ஒருத்தர் வெல்றாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர். அவங்களுக்கு தான் உண்மையாகவே வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு ஒரு முறை முருகான்னு மனசார சொல்லுங்கள். உங்கள் உள்ளே இருக்கிற குழப்பம் தெளிவாகும், அகந்தை வெளியேறும், கோபம் வெளியேறும். ஓம் முருகா, வேலுண்டு வினையில்லை, முருகன் இருக்க பயமேன். நம்பிக்கையோட இந்த பதிவை யாருக்காவது ஒருத்தருக்காவது பகிர்ந்துடுங்க. முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.